சோபியா என்ன பண்ணுத? அவ்வளோ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நான். இனிமேல் நெட்டவெளிப்பிலேயே வண்டி அடிச்சு வர சொல்லியிருக்கேன். அவள் வந்தானா சட்டுப்பட்டுன்னு போய் எல்லாரும் சேர்ந்துட்டு போய் அந்த தள்ளுபடி போட்டுருக்க கடையில் போய் துணிமணியெல்லாம் அள்ளிட்டு வந்துடலாம். என்ன? சரிம்மா. இன்னும் மணி 10 ஆச்சுமா, இன்னும் நெட்டவெளி காணலையே. ஒருவேளை மறந்துருப்பாளோ? பட்டக்கோ பட்டக்கோ, என்னக்கா நின்று பேசிட்டு கிடக்கிய? இல்லை வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? போகலாமா? வாவா நெட்டவெளி, இப்போதான் உன்னை பற்றி பேசிட்டு இருந்தேன். போகலாம் எல்லாம் வேலையெல்லாம் ஆச்சு. பையன் மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எடுத்துகிட்டு ஓடியாங்க போகலாம். அப்போ நேற்று மாதிரி நேரமாகி போச்சுன்னு துணி கடைக்கு போக முடியாது, பார்த்துக்கிடுங்க. 2 நிமிஷத்தில் ஓடியாரேன். மற்ற பேரையெல்லாம் காணுமே, இல்லை போகிற வழியில் ஏற்றிட்டு போகணுமோ? அம்மா நெட்டவெளி அப்படிதான் அம்மா சொல்லிட்டு இருந்தா. போகிற வழியில எல்லாம் ஏற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரோட்டில் நிற்கிறாங்களாம். போகிற வழியில் அப்படியே நின்று ஏற்றிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இருந்தா. இங்கே வந்து போனாலும் நேரமாகி போயிடல, அதனால தான். ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். நெட்டவெளி போவோமா? அட என்னக்கா இத்தனை பையன் தூக்கிட்டு வந்துருக்கீங்க? இந்த தள்ளுபடி சாலையெல்லாம் நிறையா இருக்குமே, போட்டு அடைச்சி எடுத்துகிட்டு வரணுமில்ல, கையில் அள்ளிட்டு வர முடியும். அக்கா பையெல்லாம் அவங்களே கொடுப்பாவக்கா, துணி எடுக்கிற இடத்துல பை கொடுப்பாவ. இப்படி அடி சொல்லுது. தள்ளுபடி துணி கொடுத்து சோறு போட்டுன்னு பை வேற அவளே கொடுக்காவலா? ஆமாக்கா, ஒரு புடவைக்கு 2 கட்டை பையன் கணக்கு போட்டு ஆளுக்கு 20 கட்டை பை அள்ளிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து காய்கறி வாங்குறதுக்கு அதுக்கு இதுக்கு ஊடு ஜாமான் வாங்குறதுக்குலாம் அந்த கட்டப்பை தாக்கா யூஸ் ஆகும். ஏட்டி கடையில் ஒரு கட்டப்பை 40 ரூபா 30 ரூபாய்க்கு விற்காவலே, அந்த கட்டப்பை கொடுப்பாவலா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. ஒரு ஆளுக்கு ஒரு கட்டப்பை தான் கொடுப்பாவ. நெட்டவெளி சொல்கிற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. சோபியா பிள்ளை, போன தடவை நான் துணி எடுக்க போகிறப்ப நானும் எங்கள் அம்மையும் 10 கட்டப்பை எடுத்துகிட்டு வந்தோம், பார்த்துக்க. அப்பெல்லாம் சரி, எல்லாத்தையும் வாங்கி சுருட்டி இடுப்பில் கூட சொல்லிட்டு வந்துடலாம். அக்கா நல்லா தள்ளி உட்காருங்க, இந்த பக்கம் கீழே கீழே வந்துடாதீங்க. ஏன்னா கதவு கூட முடாம போறீங்கக்கா. நெட்டவெளி, நான் வரப்போ கதவு நல்லா முடிந்தா வந்து நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. வீட்டு கதவு சொல்லலக்கா, நான் கார் கதவு சொல்லிட்டு கிடக்கேன். எல்லாத்தையும் மூடிட்டு போனால் கப்புன்னு கிடக்குண்டி, காற்று வராது. அப்புறம் காற்று வரனா கதவு திறந்து வச்சுட்டு போனால் தான் நல்லா காற்று வரும். கதவு திறந்து வச்சுட்டு போனால் கார் ஓட்ட முடியாதுக்கு, கார் ஒரு பக்கமாக இழுத்துட்டு போவோம்க்கா. இம்சை பண்ணாதம்மா, கதவை மூடுமா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கீழே வந்து மண்டியை வச்சு போக வேண்டியதான். இது என்ன நோட்டு பூ காட்டி அது சின்னதாக இருக்கே, அது எப்படி மட்டும் தெரியலையே. இதை கொக்கி கொக்கியால இருக்கு. சோபியா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு வரவ? கதவை மூடி தாப்பால போடு. கொஞ்சம் தள்ளுமா, உன்னால பெரிய இம்சையா இருக்கு. கொஞ்சம் தள்ளுமா, நான் கதவை மூடுறேன். பார்த்துட்டு கீழே கீழே தள்ளி விட்டுறாதே, நானே கொனையில உட்காந்துட்டு கிடக்கேன். இது எட்டவே மாட்டேங்குதே. இந்த குண்டம்மா வச்சுட்டு நான் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியலையே. ஏக்கா என்னக்கா தொங்கிட்டு கிடக்கிய? மேலே ஏறி நல்லா சீட்டில் உட்காருவா, கீழே கீழே வந்துடாதீங்க, அடிக்கடி பட்டு போகுது. நெட்டவெளி, அடிச்சு மண்டையை வச்சுட்டு பார்த்துக்க. பெரிய காரை எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த சின்ன கார் பொம்மை காராட்ட எடுத்துட்டு வந்து கீழே தள்ளி விட்டு கொல்ல பாக்கியா? ஐயோ, கார் சாயுதுக்கா, நேரம் உட்காருவா. இல்லை கார் சாய்ந்து கீழே வந்துடும், மேலேயே வந்துரும்க்கா. நெட்டவெளி, இப்ப தாச்சி விடாத கொண்டை விடுற, கொண்டை கழிஞ்சு போயிருண்டி. ஏன் விட்ரி கொண்டியே? கீழே வந்து சாவ போறேன்னு ஏன்னா கொண்டையை பற்றி பேசிட்டு கிடக்க, தலைச்சிட்டு வந்து கொண்டையை பற்றி பேச்சு. கொண்டை ரொம்ப முக்கியமா. இப்போ என்னக்கா பண்ணுறது? நேரம் உட்காருக்கா, எல்லாம் சாஞ்சு போய் கிடக்கும்க்கா. கட்டப்பை கீழே வந்து வச்சு போல இருக்கடி. கட்டப்பை 40 ரூபா போட்டு வாங்க, கட்டப்பை கீழே வந்து வச்சு போல இருக்கடி. நம்மளே என்ன கொஞ்சம் சாவ போறோம்க்கா. எனக்கு கட்டை போய் கீழே உட்காந்து பார்த்து பேசிட்டு கிடக்கக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா எனக்கு. நெட்டவெளி பிள்ளை காரை ஓட தெரியாது போலக்கா. நம்ம தெரியாம கார்ல ஏறி உட்காந்துட்டோமா, ரொம்ப பயமா இருக்குமா. கீழே வந்துருமே, பயமா இருக்குமா எனக்கு. மேல வந்து உட்காந்து என்னால முடியல. எந்திரிங்கடி, எல்லாம் எந்திரிங்கடி, என்னால முடியலடி. என்னடி எருமை மாறாட்ட இருந்துட்டு மேல வந்து விழுவுறீங்க? ஐயோ சாமி. அக்கா என் கார் தானா போகுதுக்கா, பிடிக்கா ஓடுங்கக்கா ஓடுங்கக்கா. ஏன்னா எந்திக்க முடியலன்னு சொல்லி கிடக்க. நீ கார் போது ஓடி போய் பிடிக்க சொல்லி கிடக்க. ஓட நிலைமையில நான் இருக்கேன். கார்டி அடிச்சாலும் மண்டையை வடிச்சு விடுவோம் பாத்துக்க. வேகமா ஓடுங்கக்கா, கார்ல போய் பிரேக் சுவிட்ச் அழுத்தா கார் நிற்கும்க்கா. ஓடுங்கக்கா வேகமா ஓடுங்கக்கா. எல்லாம் துணி எடுக்க போறதுக்குள்ள நம்மள ஹாஸ்பிட்டல் போய் கயிறை கட்டி தலையில தொங்க விட்டுடுவாங்க போலியே. ஓடுற வேகத்தில் அப்படியே ஜம்ப் பண்ணி உட்காந்துக்குங்க கார்ல. நம்ம பார்த்து போன நடும சீட்டில் உட்காருக்கா, முன்னாடி உட்காரதுக்கா. ஓடுங்க, ஏறுங்கக்கா மேலே ஏறு, பார்த்து ஏறுங்கக்கா. என்ன விட்டுட்டு போய்யா, நான் ஓட முடியலடி, கால் வலிக்குதுடி. எனக்கு கை பிடிச்சி தூக்குங்க மேல. அம்மா கையை கொடுமா, ஏறுமா மேல, கடகடன் ஏறுமா மேல, குச்சி ஏறுமா. வீட்டில் திருட்டு பையன் வந்தப்ப என்னம்மா செவரியா வச்சு ஓடினேன், அந்த மாதிரி நினைச்சிட்டு ஏறுமா மேல, குச்சி ஏறுமா. அப்படியா, இந்த வாரம் பாருப்போ. ஆட்டோயின் இல்லடி, எப்படி ஒரே ஜம்பில் நான் மேலே வந்தேன்னு. உடனேக்கா ஒரே ஜம்பில் வந்துட்டியோ? நீ பெரிய லாங் ஜம்பில் எல்லாம் சாம்பியனாக இருப்பீங்க போல இருக்கே. அங்கே பாருட்டி, இல்லை வழியில் நிற்க மாதிரி தெரியுது. வண்டியை நிறுத்த ஒரு வாரமா எட்டி. இன்னும் நெட்டவெளி பிள்ளை காணலையே, எவ்வளோ தின்னு தூங்கிட்டாலும் மண் போய். ஏச்சா நெட்டவெளி அப்படிலாம் பண்ண மாட்டா, ஏதோ வந்துட்டு இருப்பா. இன்னைக்கு துணி எடுக்க போறேன்னா அப்புறம் நான் அழுவேன், பார்த்துக்கிடுங்க. நானும் தான் அழுவேன். நேற்று போக முடியல, ஏமாத்தி போட்டீங்க. இன்னைக்கு நான் போய் துணி எடுக்க போய் அந்த கண்ணாடி ரூமில் போய் விளையாடணும். சிட்டு பூ மாதிரி என்ன அமைதியா இருங்க. இந்த நெட்டவெளி பிள்ளை வந்துடுவா, கார் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. இன்னைக்கு போய் துணி எடுக்க போகலாம், என்ன சரியா? சரிம்மா சரிம்மா. அக்கா அங்கே பாருங்க, நெட்டவெளி கார் வர மாதிரி தெரியுது. ஆமா, நெட்டவெளி வந்துட்டா. அதில் பார்த்து பத்திரமா ஏறுங்க கார்ல. போய் அடிச்சுக்காதீங்க, இடம் உட்காந்துட்டு அடிச்சுக்கூடாது, என்ன சரியா? சரி ரோஜா பூ ஆண்டி, நாங்கள் அடிச்சுக்க மாட்டோம், நாங்கெல்லாம் விளையாடுவோம். பூமாரி இங்கே வா, அம்மா கிட்ட வா. போய் கீழே கீழே பஸ் எல்லாம் போது பாரு, என்ன இடிச்சிட்டு போயிடுவானுங்க. அம்மா கூடயே இருக்கணும் சரியா? எங்கேயாவது போனால் தொலைஞ்சு போயிடுவேன். நீ அளவாக இருக்குன்னு சொல்லி உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கண்ணை காதையெல்லாம் நோண்டி பிச்சை எடுக்க விட்டுடுவாங்க, பார்த்துக்க. அந்த பிச்சை எடுக்க விடுவாங்களா?
போகிற நேரத்தில் அந்த பிள்ளை ஏக்கா நீ பயப்படுத்த அழுக வைக்க பார் பூ மாதிரி அழுகுறா பாரு. பூ மாதிரி அழுவாத, நாங்கள்லாம் இருக்கோம்ல, ஒன்றும் யாரும் கடத்திட்டு போக மாட்டாங்க என்ன. சரி அவங்க அம்மா சும்மா சொல்லிட்டு கிடக்கா, நீ எதுக்கெல்லாம் பயப்படலாமா? நான் எங்கேயுமே போக மாட்டேன், அம்மா கை பிடிச்சிட்டே தான் இருப்பேன். சரி பூமாரி அழக்கூடாது சரியா? எப்போ வண்டி வரப்போகுது, நம்மள ஜாலியாக போக போகிறோம்ல, போகிற நேரத்தில் இப்படியெல்லாம் அழக்கூடாது ஓகேவா? சரிக்கா நான் அழ மாட்டேங்க்கா. வண்டியலா பிள்ளைகள வந்துருச்சா? எல்லாம் வந்தாச்சுக்கா. நம்ம காருக்கு நின்று சளிச்சு போச்சு பாரு, ரோட்டில் நின்று கால் வெளியேற்றது தான் மிச்சம். ஏன்டி கேட்க, இந்த நெட்ட வெளிப்பில் வர வழியை பெரிய கூத்து பண்ணி விட்டா பார்த்துக்க. கார் ஓட்ட தெரியல, உன்னோட தெரியலடி, கீழே தள்ளி விட்டுட்டு கொல்ல பார்க்கறாடி. கார் ஓட்டு சொன்னா கெட்டகம் வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. சரி சண்டை போடாதீங்க, எங்கே போனாலும் சண்டை போடாதீங்க. முன்னா நம்ம போய் துணி எடுக்கிறதுக்கு வழியை பார்ப்போம் இன்னைக்காச்சு. சிட்டங்க எத்தனை இடம் கிடக்காங்க, போய் உட்கார தலைமையில ஏறி உட்காந்து கிடக்கவே. அம்மா இங்கே உட்காந்தாம்மா நல்லா வேடிக்கை தெரியுது, அங்கெல்லாம் போனால் வேடிக்கை தெரியாதும்மா. சரி கடை வந்துருச்சுல, இறங்க போகிற அடிச்சுக்காம உட்காருங்கலாம். நெட்டவள்ளி, இந்த கடையிலே அடி தராங்க தள்ளுபடி, நல்லா விசாரிச்சு அடி, பெரிய கடையா இருக்குமா தெரியுதே. ஆமாட்டி, கடை ரொம்ப பெருசா இருக்குமா தெரியுது, இவ்வளோ நிறைய மக்கள் இருப்பாங்க போல இருக்கே. எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்களா? ஆமாக்கா எல்லாருக்கும் சாப்பாடு, இங்கே வரவங்க துணி எடுக்கிறவங்க எல்லாம் ஜெட்டி வாங்குறவங்க கூட சாப்பாடு போட்டு தான் அனுப்புகிறாங்கக்கா. கேட்டி சொல்லுது, 10 ரூபாய்க்கு ஜெட்டி வாங்கினா கூட சோறு போட்டு அனுப்பவங்களா? இதனடி புதுசா இருக்கு. ஆமாக்கா, இது தெரிஞ்சிருந்தா பிள்ளைய கூட்டு வந்து 2 ஜெட்டி வாங்கி கொடுத்து சோறு தின்னு போயிருக்கலாம் போலயே. இது தெரியாம வேற கடைக்குள்ள ஏறி இருந்தேன். முதல்ல வந்த வேலையை பாருங்க, துணி எடுக்கிறதுக்கு வழியை பாருங்க. சோறு திங்கிறதுலே இருக்காதீங்க, சோறெல்லாம் கடைசியில் போகிறப்ப தின்னுக்கலாம். என்ன புரியுதா? வந்து துணி எடுக்கிறதுக்கு வழியை பாருவேன். அம்மா என்ன சோறு போடுவாங்கம்மா? பர்பிள் மண்டை, உனக்கு என்ன சோறு போடுவாங்க? மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி போடுவாங்களா? புளிச்சோறு தான் போடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்காது, எனக்கு போறப்ப பிரியாணி வாங்கி கொடுங்க. அப்ப சரி பிரியாணி வாங்கி போக வேண்டியதுதான். துணி உங்களுக்கு கிடையாது, துணி வாங்காம பிரியாணி வாங்கி தின்னுட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி தின்னுட்டு போக வேண்டியதான். என்ன சொல்லுதீங்க? இல்ல வேணாம்மா, எனக்கு பிரியாணி எல்லாம் வேணாம், புளிச்சோரே தின்னுக்கிறேன், துணி தான் வேணும். சரி நடங்க போகலாம்ல, ரோட்ல நின்றுட்டு எவ்வளோ நேரம் பேசி கிடப்பீங்க, வா போகலாம். டீ என்ன இவ்வளோ பெரிய கடையா இருக்கு? நான் லைட் எல்லாம் பூரா எரியுது, லைட் கூட ஆஃப் பண்ணாமலே எங்கே போயிட்டான்னு தெரியல, ஒரு ஆளே காணுமே. துணிக்கடையில் எப்பயும் லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்கம்மா, எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். என்ன டீ சொல்லுத, லைட் பூரா எரிஞ்சிட்டே தான் கிடக்குமா? கரண்ட் பில் யார் கட்டது? இந்த தள்ளுபடி துணியை கொடுத்து சோறு போடுறது இல்லாமல் கரண்ட் பில்லை கட்டத்துக்கு சரியா போயிருமே, அந்த காசு அவங்களுக்கு அதுக்கே சரியா போயிருமே. கை காசு போட்டுலாம் கட்ட வேண்டியிருக்கும். இது லைட் எரியுது, ஒரு ரூமுக்கு ஒரு லைட் போட்டால் பத்தாதான் என்ன? அது ஒன்றும் இல்லைக்கோ, இத்தனை லைட் போட்டால் தான் நல்லா துணி எல்லாம் பழைய துணிக்கும் நல்லா சிக்கு சிக்குன்னு தெரியும், பார்த்துக்கிடுங்க. அதனால தான் எல்லாம் லைட் பூரா அதில் போட்டு வச்சு போவோம். அப்படி அடி சொல்லுத, பழைய துணி குட்டி ஏமாத்திட்டு போறாங்கடி, சோறு போட்டு பார்த்து உச்சாரா எடுக்கணும். இல்லை சூதனமா இருங்க, எல்லாம் ஏமாத்தி போடுவானுங்க. என்ன இந்த ரூம் பூரா ஆம்பளை துணியெல்லாம் இருக்கு, எல்லாம் பொம்பளை துணி காணுமே. அது அடுத்த செக்ஷன் நினைக்கிறேன், வா நம்ம போய் பார்ப்போம். இங்கே இருக்க மாதிரி தெரியல. ஏக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏதோ சோறு கீர் போகிறாள்னு தெரியலக்கா, ஒருத்தையே காணுமே. கடை இப்படி திறந்து போட்டு திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுது? இல்லை போயிருக்காங்கன்னா சோறு தான் போடுவான்னு நினைக்கா. போய் நம்ம போய் ஒரு ரேட்டு பார்த்துட்டு அப்புறமே துணி எடுக்க போகலாமா? ஆமாக்கா சரலாக்கா சொல்லுது சரிதான், ஒரு எட்டு போய் பார்த்துட்டு அப்புறமே துணி எடுக்க போவோம். இல்லைனா சோறுக்கே தீர்ந்து போயிடுச்சுன்னா அப்புறம் அடிப்பிடிச்ச சோறு தான் கொடுப்பாங்க. அப்புறம் மீந்து போன சோறு அடிப்பிடிச்ச சோறு தான் நம்ம திங்கணும், பார்த்துக்கிடுங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். சரி நீங்கள் போய் சோறு போடுற ஆள் பாருங்க, நானும் சோப்பியாவும் போய் துணியெல்லாம் பார்த்துட்டு கிடக்கோம். அப்புறம் போட்டாங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போவோம் எங்களை. சரி பத்திரமா பிள்ளைங்களாம் பத்திரமா கூட்டிகிட்டு போகணும் சரியா? நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நீங்கள் போய் துணியெல்லாம் பார்த்துட்டு கிடங்க. ஏதோ பிடிச்சி எடுத்து துணி கிழிஞ்சு போயிருப்போது, அப்புறம் அதுக்கு நமக்கு சேர்த்து பில்லு போட்டுடுவான். நாங்கள் போய் அந்த ரூமில் விளையாடிட்டு இருக்கோம், நீங்கள் துணி பார்த்துட்டு வந்தீங்களா, கூட்டிகிட்டு போகிறீங்களா? சரி பூமாரி, பார்த்து விளையாடணும் சரியா? 2 பேர் எல்லாம் 3 பேர் அடிச்சுக்காம நீங்கள் விளையாடணும். பால் எல்லாம் உள்ளே இருக்குது, உள்ளே விளையாடிட்டு இருங்க. நாங்கள் பார்த்துட்டு வந்து போகிறப்ப உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் சரியா? சரிக்கா நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம், போகிறப்ப எங்களை கூட்டிகிட்டு போங்கக்கா. சோப்பியா இங்கே பாரேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாரேன். என்னோட கலருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக நான் இருப்பேன் பார்த்துக்க. ஏய் ஸ்னேகா, இதெல்லாம் ரொம்ப ரேட்டு வரும் போலியே, இதெல்லாம் நமக்கு அம்மா வாங்கி தர மாட்டேன். நம்ம ஏன் வெட்டியாக பார்த்துட்டு கிடக்கணும்? வா நம்ம போய் வேறு செக்ஷனில் போய் பார்க்கலாம் வா. அம்மா பார்க்க கூடவாடி காசு கேட்குறாங்க, ஏன்டி ஓடுறதுலேயே இருக்க? இரு நம்ம பார்த்துட்டு போவோம். சரி நீ பார்த்துட்டு வா, நான் போய் வேறு துணியெல்லாம் பார்த்துட்டு கிடக்கேன். சரி போகாத இரு, நானும் வரேன், போய் வேற பார்க்கலாம். ஏதா அங்கே ஒரு பொம்பளை பார்த்தியா, கையில் நிறைய துணியெல்லாம் வச்சுட்டு இருக்கு. ஒருவேளை அங்கே வந்து தள்ளுபடியில் அதை கொடுப்பாங்களோ? ஒரு துணி வாங்கினா 4 துணி இந்த மாதிரி இலை வச்சுட்டு கொடுப்பாங்களோ? போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் சோப்பியா, வா நம்ம போய் எதுக்கும் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு எட்டு. அப்புறமே அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். சோப்பியா அம்மா கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்கல உனக்கு? ஆமாட்டி, அம்மா கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்க. வா என்னன்னு போய் பார்ப்போம், இல்லைன்னா கத்திக்கிட்டே கிடக்கும். வா போவோம். அம்மை எங்கேயும் காணுமேட்டி, எங்கே இருக்கான்னு தெரியலையே. இவ்வளோ பெரிய கடையில் எங்கே போய் தேடுறது? சரி வா நம்ம இந்த சேர்லேயே உட்காருவோம். அம்மா எங்கே இருந்தாலும் இங்கே தான் வந்தாகணும். இந்த புடவை செக்ஷனில் இங்கே தான் இருக்குது போல், அம்மா இங்கே தான் வரும், நம்ம இங்கேயே உட்காருவோம்.
இந்த புடவையில பாரேன் ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே புடவை கட்டணும் போல ஆசை வருது. அப்படி பல பல்லன்னு இருக்கு பார்த்தியா? எங்கட்டி போயிட்டீங்க? அங்க இருந்து தொலைவியே கிடக்க நடந்து நடந்து என் கால் போயிருமா சை. நீ எங்களை தேடிட்டு கிடந்தியா? நான் உங்களை கடை பூரா தேடிட்டு கிடந்தோம். ஆளையே காண 4 பேர் என்ன நல்லா கட்டிட்டு வந்துட்டீங்க போல. கடையில சோறு போடுற மாதிரி தெரியலடி. இங்க வேலை செய்யறவங்க சோறு தின்னுட்டு இருக்காங்க. நாங்க போனா தொத்தி அடிக்காவ. பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லி தொத்தி அடிக்க கதவை மூடிட்டாங்க டி. நமக்கு சோறு போடுற மாதிரி தெரியல டி. அப்படியே சொன்ன இல்லம்மா, இங்க கடையில் துணி கடையிலலாம் சோறெல்லாம் போட மாட்டாங்கன்னு. நீ தான் அந்த நெட்ட வழி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. சோறு போட மாட்டாங்களா? சோறு போடுவாங்கன்னு நினைச்சுதானே காலையில திங்காம தான் வந்துட்டேன். பரவாயில்ல சாமி, நான் ஏதோ பசிக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டு நான் பழைய சோறு இருந்து நான் தின்னுட்டு வந்துட்டேன். போற வரைக்கும் அப்படியே தாங்கும். ஆமாக்கோ நல்லா ஏமாத்திட்டாங்கக்கோ நம்மள. சோறு போடுறேன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிவிட்டு துணி கடைக்கு வர சொல்லி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி மட்டும் கொடுக்குறாங்களா இல்லையா தெரியலக்கா. நல்லா ஏமாத்துறாங்கக்கா இவங்கள நம்மள. நெட்டவள்ளி, உன் பேச்சு கேட்டுட்டு வந்ததுக்கு நாங்க பசியிலேயே சாக வேண்டியதுதான். எனக்கு மட்டும் என்னக்கா தெரியும். இந்த எல்லாம் சொல்லிட்டு கிடந்தா பக்கத்து வீட்டு பொம்பளை சொல்லிட்டு கிடந்தா அந்த இது செவுத்துலலாம் பார்த்தோன்னா அந்த இது ஒட்டி வச்சிருந்தாங்கக்கா. ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சிருந்தாங்கக்கா. சோறு போடுன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தாவோ, தள்ளுபடியில் துணி கொடுக்குன்னு சொல்லி ஒட்டி வச்சிருந்தாங்கக்கா. எல்லாம் பொய்ன்னு எனக்கு மட்டும் என்னக்கா தெரியும். அவங்க போட்ட வரைக்கும் போதும், நீங்க தின்ன வரைக்கும் போதும். போய் துணியை எடுத்துட்டு வீடு போய் சேர வழியை பார்க்கலாம். ஸ்னேகா பிள்ளை, உங்க அப்பா இப்ப ஃபோன் பண்ணாரு. போனை போட்டு இம்பிட்டு நேரம் பேசியே என்ன கொண்டு விட்டாரு மனுஷன். அந்த கூட்டம் சர்க்கஸ் கூட்டம் வரலையாண்டி கிறிஸ்மஸுக்கு. அவங்களுக்கு வேற ஜோலி வந்துருச்சு அதுக்குள்ள, அதனால வர முடியாம போச்சான். அடி ஒரு வழியா அதுங்க வரலையா? பிரச்சனை ஒளிஞ்சதுடா சாமி. இல்ல வராங்களாம், கிறிஸ்மஸுக்கு வர நியூ இயர்க்கு வராங்களாம். அந்த மழை செடியில வாங்கி வச்சோம்ல கிறிஸ்மஸ்க்கு லைட் எல்லாம், அதெல்லாம் வாங்கி கட்டி வைக்கலாம். அவங்க வரப்ப நியூ இயர்க்கு வரப்ப அப்படியே கொண்டாடிட்டு இந்த போட்டோலாம் எடுத்துட்டு போறாங்க. அந்த போன்ல அந்த டிவில எல்லாம் படம் பிடிச்சி போடுறதுக்கு போட்டோ எடுப்பாங்களாமே, அந்த போட்டோலாம் எடுத்துட்டு போறாங்களாம். அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்க சொல்லி சொன்னாரு. சரி நம்ம ரெடி பண்ணி வச்சாலும் 3000 ரூபாய் காசு வாங்க முடியாது. மனுஷங்கிட்ட எல்லாம் காசு வாங்க முடியாது. நம்ம போய் எப்பயும் போல நம்ம வேலையை பார்ப்போம். அது கிறிஸ்மஸ்க்கு வந்தா என்ன, நியூ இயர்க்கு வந்தா என்ன, நம்ம காசு தானே முக்கியம். அந்த புள்ள மட்டும் வரலையா, பையனும் வரானா. அந்த பையன் படிச்சுட்டு கிடந்தானல்ல, வெளிநாட்டுல படிச்சுட்டு இருந்தானே, அவன் லீவுக்கு வந்திருக்கான். நியூ இயர் லீவுக்கு வரானா. அவன் பையனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிடந்தாங்க. என்ன பண்ணாங்களோ என்ன தெரியல எனக்கு. அவங்க நாத்தனாருக்கு அந்த மாதிரி ஒரு பையனா? அந்த பிள்ளையா பார்த்தா பேசியா கொள்ளுது. அந்த பையனை பார்த்தா ரொம்ப அமைதியா இருப்பான் போலயே. பார்த்தாலோட வெளிநாட்டு பையனாட்டுன்னு தெரியுது. ரொம்ப அழகா இருக்கானே. ஆமாக்கா, நான் கூட இன்னைக்கு பார்த்தேன். ஏதோ டிவில எல்லாம் வராங்களே, இந்த ஹிந்தி படத்துல எல்லாம் வராங்களே, அந்த மாதிரி கணக்கால இருக்கான் பார்க்க. ரொம்ப சேட்டு பையனாட்டும் நல்லா செவச்சவன்னு இருக்கானே. யார், அஸ்வினை சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம், அவன் எப்பயுமே ரொம்ப அழகு தான். அஸ்வின் பையன் வரான்னு ஸ்னேகாவுக்கு ஒரே சந்தோஷம் தான் மூஞ்சில. போ எல்லாம் ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி, நீ போட்டு கொடுக்காத, கிளம்பு முன்னே. அக்கா வாங்க போவோம். அந்த புடவையில தொங்கிட்டு கிடப்பாருங்க. போய் பார்த்து 4 புடவை எடுத்து நம்ம கிளம்புவோம். சட்டுப்புட்டுன்னு கிளம்புவோம், வீட்டுக்கு கிளம்புவோம். ஐயா, அஸ்வின் வரானா? எனக்கு ஒரே வெக்கமாக இருக்கே. அவன் வந்தால் ஒரே ஜாலியாக இருக்குமே. இப்போ அவன் என்ன பார்க்க தான் வருவான்னு நினைக்கிறேன். போன டைமே அவன் சொல்லிட்டு போனான், வருஷத்துக்கு ஒரு நாள் நான் உன்னை வந்து கண்டிப்பாக பார்க்குறேன் ஸ்னேகான்னு சொல்லிட்டு போனான். கண்டிப்பாக அவன் இந்த டைம் என்ன பார்க்க தான் வருவான். போய் ட்ரெஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்கணும். நம்ம ஊர்லேயே அவன் முன்னாடி நாம மட்டும்தான் ரொம்ப அழகாக தெரியணும். நான் போய் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்கிறேன். எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. எப்போடா நியூ இயர் வரும்னு இருக்குது.